ஒரு பாக்கெட்டு வச்சுருக்கேன் குலோப்ஜாம் பவுடர். அது பிசையத்துக்கு கொஞ்சம் பால் வச்சுருக்கேன். சர்க்கரை ஜீராவுக்காக சர்க்கரை 1 கிலோ சர்க்கரைங்க. 2 பாக்கெட்டுக்கு 1 கிலோ சர்க்கரை போட்டால் தான் அந்த ஸ்வீட் நல்லாவே இருக்குங்க. மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். குலோப்ஜாம் பவுடர் பிசைங்க. சும்மா 1/2 டம்ளர் பால் ஊற்றிட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசைய கூடாது, லைட்டாக பிசையணுங்க. 1 கிலோ சர்க்கரையை தண்ணி கொதிக்குதுங்க, போட்டுற வேண்டியதான். ஜீரா கிண்டிகிட்டே இருக்கணும். ஜீரா பதத்துக்கு வரப்ப நிறுத்திடணுங்க. சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க. அது பிடிச்சதும் ஒரு கம்பி பதம் வந்து நிறுத்திடலாங்க. குலோப்ஜாம் பொரிக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் நெய் போட்டிருக்காங்க. எண்ணெய் சூடு வெடித்து குலோப்ஜாம் போட்டு எடுத்துடலாங்க. ஒன்றா எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. குலோப்ஜாம் உருட்டி வச்சுருக்காங்க. எண்ணெயில் பொரிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஜீரா காய்ச்சி அதில் ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். குலோப்ஜாம் போட்டங்க. இந்த கலருக்கு வரவும் ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி வரவும் எடுத்துடணுங்க. ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. அந்த ஃபுட் கலர் கொஞ்சோண்டு அல்வா பவுடர் கொஞ்சம் போட்டு நிறுத்திடுவாங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுட்டு நிறுத்திடலாங்க. கம்பி பதம் வந்துருச்சுங்க. ஜீரா நல்லா ஆறின பிறகு குலோப்ஜாமில் எடுத்து ஊற்றிடலாங்க.